ஒரு செக்டார் க்ரோ ஆகணும்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய சிஸ்டம் இருக்கும், சப்போர்ட்டிவாக நிறைய செக்டார் வந்து இயங்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது டேட்டா சென்டர் செக்டார் வந்து இந்தியாவில் க்ரோ ஆகணும்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு என்ன தேவை? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, பவர் தேவை, நிறைய ஃபினான்ஸ் தேவை. இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டா சென்டருங்கிற செக்டார் வந்து உருவாக முடியும். ஆக்சுவலாக இந்தியாவுடைய டேட்டா சென்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போது $6 பில்லியன் சொல்கிறாங்க 2024-25. இந்த 6.4 பில்லியன் கிட்ட இருக்கக்கூடிய இந்தியாவுடைய டேட்டா சென்டர் மார்க்கெட்டுங்கிறது 2030 $10.7 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு வரும். அந்தளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே கிளவுட் ஸ்டோரேஜாக மாறிக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லா டேட்டாவுமே வந்து ஒரு காமன் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால நிறைய டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறது மூவ் ஆகிட்டு இருக்கு. உலகம் முழுக்கவே இது நிறைய நடக்குது. நிறைய கம்பெனிஸ் டேட்டா சென்டர் பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்த ஜென்ரேஷனுடைய பிஸ்னஸாக இருக்க போகிற இந்த டேட்டா சென்டர்